இந்திய அளவுல மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கார விஷயம்னா வக்பு வாரிய திருத்த சட்டம். பாரதிய ஜனதா கட்சி அங்க ஆட்சிக்கு வரும் பொழுதே இங்க இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் பல்வேறு விஷயங்கள் எதிராக நடக்கக்கூடும் அப்படின்னு பல்வேறு எல்லாரும் எச்சரிச்சாங்க. ஆனா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அனைத்து சமுதாயருக்கும் ஒரே இதுதான் பிஜேபி சொன்னது. ஆனா அவர் நினைத்த மாதிரியே வரிசையாக சட்டம் பார்த்தீங்கன்னா முத்தலாக் சட்டம், வரிசையாக இஸ்லாமியர்களுக்காக நன்மை என்று சொல்லப்பட்டு வெளியில வரப்பட்ட ஆனால் இஸ்லாமியர்கள் அனைவரும் எதிர்க்கக்கூடிய சட்டங்களாக இப்ப வக்பு வாரிய திருத்த சட்டம். இந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பல்வேறு விஷயங்கள் அலசப்படுகின்றது. அதுல உங்களுடைய கருத்தாக எதற்காக இந்த வக்பு வாரிய திருத்த சட்டம் இப்பொழுது செயல்படுத்தப்பட வேண்டும்? இந்திய நாட்டிலே பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு நீங்கள் சொன்ன முத்தலாக் விஷயத்திலே, முத்தலாக் விஷயம் ஒவ்வொரு காலகட்டத்திற்கேற்ப தலாக் என்று சொல்லி 3 மாத இடைவெளியிலே சொல்லித்தான் அவர்கள் விவாகரத்து பெற வேண்டும் என்பது அவருடைய மத சட்டம். ஆனால் அந்த சட்டத்தை தவறாக ஒரே நேரத்திலே 3 முறை தலாக் 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 என்று சொல்லி அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம். எனவே எங்களுக்கு உரிய நீதி வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்தை நாடியது இஸ்லாமிய பெண்கள். அதற்கு அந்த இஸ்லாமிய பெண்கள் கேட்டதனால் நீங்கள் இஸ்லாமியர்களுக்காக மனமுருகி செய்ததான். நிச்சயமாக இஸ்லாமிய பெண்கள் உண்மையிலேயே அதிகமான வாக்குகள் இந்த இந்திய திருநாட்டிலே பிஜேபிக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இந்த முத்தலாக் விஷயத்திலே மத்திய அரசாங்கம் முழுமையாக உறுதியான நிலைப்பாடு எடுத்த காரணத்தினாலே வாக்களித்திருக்கின்றார். எனவே இது இஸ்லாத்துக்கு எதிரானதல்ல, இஸ்லாமிய நம்பிக்கையை முறைப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சட்டம் ஒண்ணு. இல்ல அது முதல்ல இன்னொரு நீங்க சொல்லும் போது ஒரு சின்ன இது இருக்கு எனக்கு. சொல்லுங்க. இஸ்லாமிய பெண்கள் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்ததுனால் நீதிமன்றம் சொல்வதை கேட்டு அரசு செயல்படுத்தியது இதானே? ஆமா. நீதிமன்றம் சொல்வதை எல்லாம் அரசு கேட்கணும், நீதிமன்றம் சொல்லக்கூடியதை அரசு கேட்கணும். சரிதானே? கேட்கணும். சரிதானே? ஐயப்பன் கோவில் விஷயத்துல நீதிமன்றம் சொன்னதை அரசு கேட்டுச்சு. அங்க இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசு கேட்டுச்சு. மாநில அரசு அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய அரசு கேட்கலாம், நீங்க கேட்க மாட்டீங்க சார். சொல்ல வரேன், நீங்க சொல்லுங்க. அரசு என்ன பண்ணுச்சுன்னா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஹனா என்கின்ற இஸ்லாமிய பெண்மணியை அந்த மலையில ஏறதுக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சு. அவர்களுடைய நோக்கம் பிந்து. நீங்க அவங்களுடைய நிலைமையெல்லாம் போய் பாருங்க. இன்னைக்கு நீங்க பார்க்க வேண்டும். இந்த 3 பெண்களை மேலே ஏற்றுவதற்கு அரசாங்கம் அவ்வளவு மும்முரம் காட்டியது. இது எதுக்காக? தீர்ப்புக்காக அல்ல, எங்களுடைய நம்பிக்கைகளை இழிவுபடுத்த வேண்டும் சார். பெண்களுடைய உரிமையாக பெண்களுடைய உரிமையாக இருந்திருந்தால் எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்கள் இந்து பெண்கள் இருக்கிறாங்க. எந்த லட்சக்கணக்கான பெண்களும் அங்க போய் நாங்கள் எங்களுக்கு 20 வயசு ஆகுது, 25 வயசு ஆகுது, நான் போறேன்னு யாரும் வரல. வந்தாங்களா சார்? நீங்க நல்லா கோர்ட்ல வந்திருக்கணும் சார். கோர்ட்ல அப்படியே ஒரு தீர்ப்பு அததான் வந்துருச்சுல்ல. நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப ஒரு தெளிவான விஷயம். அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் அங்க நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சிகள் நடந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் பெண் பக்தர்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் இல்ல, பெண் பக்தர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இது எங்களுடைய நம்பிக்கைக்கு எதிரானது என்று போராட்டம் நடத்தி, மக்கள் போராட்டத்தை மீறி, நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் போராட்டத்தை மீறி சட்டம் ஒண்ணும் அங்க எடுபடவில்லை. இதேதான் முத்தலாக்குக்கும் விதி. முத்தலாக் நீங்க சொல்றீங்க அத்தனை பெண்களும் வரவே, இஸ்லாமிய பெண்கள் வர வேண்டாம். இல்ல வர சார், முத்தலாக்கு உடனே சரிட்டாங்க. இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பாராட்டு விழா நடத்துனாங்க மோடிக்கு. அது ஒன்று இதே சொல்றீங்க. வக்பு வாரிய திருத்த சட்டத்தை பாராட்டி ஒரு இஸ்லாமிய அமைப்பு போய் ஒரு 3 நாட்களுக்கு முன்னால மோடி அவர்கள் பாராட்டுது. இது உங்க சம்பந்தப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்களே, நீங்க கூட வரல. 2வது வரேன். ஒன்று முஸ்தலாக் விஷயத்துல அற்புதமாக நிறைவேறி நீங்க சொல்றீங்க. சரி, இப்ப வக்பு வாரிய திருத்த சட்டத்தை வாங்க. சிஏஏ விஷயத்திலேயே நான் வரேன், ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துடுறேன். சிஏஏ விஷயத்துல என்ன பண்ணாங்கன்னா இஸ்லாமியர்களை இந்த நாட்டை விட்டு நாடு கடத்துவார்கள். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துடுச்சுன்னா இந்த நாட்டுக்குள்ள இஸ்லாமியர்களை இருக்க விட மாட்டார்கள் என்று பேய் கதெல்லாம் சொன்னாங்களா? அப்படி சொன்னார்களே. இப்ப நான் கேட்கிறேன், இன்னைக்கு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்த உடனே, நடைமுறைப்படுத்திய உடனே எத்தனை இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை விட்டு கடத்தப்பட்டிருக்கிறார்கள்? சொல்லணுமா வேணாமா? இந்த சிஏவுக்காக இந்த நாடு முழுக்க கலவரத்தை உருவாக்கியவர்கள், இந்த நாடு முழுக்க கேள்வி என்னன்னா,
மூதாதையர்கள் பொய்யம் பரப்பிட்டு இருக்காங்க. மூதாதையர்கள் எதிராக CAல கேக்குறாங்க இல்லையா? டிராஃப்ட் வந்தா அதை பார்த்துட்டு நீங்க கேட்கணும். அப்படி எதுவுமே டிராஃப்ட்ல இல்லாத போது பொய்ய பரப்பி விடுறாங்க. இந்த திமுகவும் இந்த முஸ்லீம் அமைப்புகளும் சேர்ந்து கொண்டு சில பேர்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த சிஏவுக்கு எதிராக போராட்டம், கொஞ்சம் நெஞ்ச போராட்டம் இல்ல, டெல்லியை ஸ்தம்பிக்க வச்சாங்க, இன்னைக்கு நாடு முழுக்க ஸ்தம்பிக்க வச்சாங்க, தொடர் போராட்டம் நடத்துறாங்க. இதெல்லாம் என்ன? பாஜகவுக்கு எதிராக பொய் பிரச்சாரம். இப்ப சிஏ வந்துருச்சு, எத்தனை முஸ்லீம் போனான்னு கேட்டா வாய மூடிட்டு இருக்கான், எத்தனை முஸ்லீம் பாதிக்கப்பட்டா வாய மூடிட்டு இருக்கான். அப்ப இது எதுக்காக? இது வெளிநாட்டுல 3 நாட்டுல இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள், அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் திரும்பவும் தாய்நாட்டுக்கு வருவதற்கு அவர்களுக்கு குடியுரிமை. சிறுபான்மை மக்கள் யார்? அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை கிறிஸ்தவர்கள். இந்துக்கள் சொல்ல மாட்டேன்றீங்க? சொல்றேன் சார், கிறிஸ்தவர்கள். அது முதல்ல அங்கிருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஏன் சார் நீங்க அப்ப நீங்க பங்களாதேஷ் பங்களாதேஷில் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் அல்ல, அப்ப இந்துக்கள். அத இந்துக்கள் பேரை நீங்க சொல்ல மாட்டேன்றீங்களே சார். இந்த நாட்டுல மைனாரிட்டிக்கு ஒரு சட்டம் இருக்கு, அமைச்சரவை இருக்கு, இருக்கா சார்? ஆமா. அது மாதிரி ஏன் மைனாரிட்டி கொடுத்தீங்க? அப்ப மைனாரிட்டிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு ஆணையம் வேண்டும், அதற்காக ஒரு அமைச்சரவை வேண்டும் என்றீங்கல்ல. அப்ப மைனாரிட்டிக்கு அது மாதிரி அங்க பங்களாதேஷ்லயோ ஆப்கானிஸ்தான்லயோ பாகிஸ்தான்லயோ எந்த நாதியும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது, அடித்து கொன்றார்கள். இப்ப பங்களாதேஷோட இந்து தலைவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி கொல்லப்பட்டிருக்கார் சார். மிகப்பெரிய கொடுமை நடந்துட்டு இருக்கு பங்களாதேஷ்ல. அங்க இந்துக்களுடைய கோயில்கள், இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்கள், இந்துக்களுடைய வீடுகள் அடித்து நொறுக்கப்படுகின்றது. பாகிஸ்தான்ல வாழ முடியல. இந்தியா பிரிவினை நடந்த போது இருந்த இந்துக்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு அப்படியே 10% தான் இருக்கு இன்னைக்கு. அப்ப அத்தனை லட்சம் பேர் எங்க போனாங்க, என்ன ஆனாங்க? அப்ப மீதி இருக்கக்கூடியவர்களை திரும்பி இந்த நாட்டுக்கு வரணும்னா அவங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு குடியுரிமை கொடுப்பதற்காக கொண்டு வந்ததை நீங்க எவ்வளவு பிரச்சனை பண்ணீங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் இங்க இந்தியாவுக்கு மீண்டும் வந்து அவர்கள் வாழ்வாதாரத்தை காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல. அப்ப இந்த விஷயத்துல நீங்க ஏமாத்துறீங்க. 2. அதுக்கப்புறமா நீங்க திரும்பவும் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 370 வந்துருச்சுன்னா அந்த நாடே நாசமா போயிடும். காஷ்மீரே வந்து பாத்தீங்கன்னா அங்க எல்லாமே ஒண்ணுமில்லாம ஆயிடுவாங்க. இன்னைக்கு காஷ்மீர் மாநிலத்தினுடைய சுற்றுலாத்துறை எவ்வளவு மேம்பட்டு உலகம் முழுக்க இருந்து இன்னைக்கு காஷ்மீருக்கு வந்துட்டு இருக்காங்க. சுற்றுலா தலத்துக்கு பல லட்சம் பல கோடி இன்னைக்கு வருமானம் கிடைச்சிருக்கு சார். காஷ்மீருக்கு மிகப்பெரிய பூத்து குலுங்குது சார். அங்க எப்படிப்பட்ட ஒரு மாநிலமா மாறி இருக்கு, எப்படிப்பட்ட ஒரு பகுதியா மாறி இருக்கு. அப்ப இதையும் நீங்க என்ன பண்ணீங்க? மதவாதத்தினுடைய பின்னாடி இருந்துகிட்டு நீங்க அவர்களுக்கு குத்தி விட்டுட்டு இருந்தீங்க. அதுவும் இன்னைக்கு ஒண்ணு இல்லாம உடஞ்சு போச்சு. அதே போலதான் வக்ஃப் போர்டு சட்ட திருத்தத்தின் விஷயங்கள் இன்னைக்கு நீதிமன்றத்துல இருக்கு. நீதிமன்றத்துல சில விஷயங்கள் கேட்டிருக்காங்க. 1 வார காலம் ஆனால் நான் அதுல ஒரு விஷயம் மட்டும் பதிவு பண்ணுவேன். இதுநாள் வரை ஒரு வக்ஃப் போர்டுக்கு சொந்தம்னு சொல்லி ஒரு நிலத்தை அவர்களுக்கு சொந்தம்னு சொல்லி அவர்கள் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அந்த குடியிருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அவர் மிக ஏழையோ பணக்காரோ யாரா வேணா இருக்கட்டும், அந்த நிலம் நீதிமன்றத்திற்கு சென்று நம்மளால் நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்க முடியாது. இது எதனால இந்த சட்டத்தை கொண்டு வந்தீங்க? இது எவ்வளவு பெரிய தப்பு. அப்ப இது மட்டும் இல்லாமல் 2013 18 லட்சம் ஏக்கர் நிலம் இருந்தது. பாத்தீங்கன்னா 39 லட்சம் ஏக்கர் நிலம் எப்படி வருது? 21 லட்சம் ஏக்கர் நிலம் 2013 பாத்தீங்கன்னா அப்படியே டபுள் மடங்குக்கு மேல வந்துருச்சு சார். அப்ப என்ன அர்த்தம்னா ஒரு பட்டா இல்லாம எப்படி மொத்தமாக வக்ஃப் எடுத்துக்கணும்னு சொல்றீங்க? அதுதான் அந்த சட்ட திருத்தத்தினுடைய நுணுக்கம். நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தான் வக்ஃப் போர்டு வாரியத்துல இருக்கக்கூடிய முத்தாலி எல்லாமே பட்டா இருக்குன்றாங்க. அததான் சொல்றேன். இருந்ததுன்னா நீங்க தாராளமா நீங்க நீதிமன்றத்துக்கு போய் வாங்க. இப்ப எங்களுக்கு பிரச்சனை இருக்கு சார், எனக்கும் இன்னொருத்தருக்கும் பிரச்சனை இருக்கு சார். இப்ப நீங்க யார போய் கோயில் பிரச்சனை இருக்கு? அப்ப கோயில் பிரச்சனை யார இல்ல இப்ப மாவட்ட ஆட்சியரை போய் பார்க்க சொல்றீங்க நிச்சயம் இல்லையா? அந்த கோவில் வக்ஃப் போர்டு நிலம் சொன்னது. ஆமா, நம்ம திருச்சியில நடந்த பகுதியில சொன்னாங்க வக்ஃபோட நிலம் சொன்னாங்க. அதோட முடிவு என்னன்னா மாவட்ட ஆட்சியை தீர்த்து வைப்பார். அதான் இந்த இது சொல்லுது இல்லையா? நம்ம அந்த ஆக்ட் சொல்றது இல்லையா? மாவட்ட ஆட்சியை யார் சொல்வதை கேட்பார்? அரசாங்கம் சொல்றது கேட்பார். அரசாங்கம் யாருடைய அரசாங்கமா இருக்கும்? அப்ப அரசியலமைப்பு சட்டத்தை யார் சார் நடத்துறாங்க? இல்ல அவங்களுடைய கேள்விதான் சார். நீங்க அவங்களுடைய கேள்வி என்னுடைய கேள்வி என்னன்னா, அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு அது இஸ்லாமியர்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்றேன். அவங்க கேள்வியா கேட்கறாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய பாமர மக்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய ஆட்சியர் மீது எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலாமா? இடம் பிரச்சனை எங்க போனோம்? தாசில்தார்கிட்ட போனோம். தாசில்தாருக்கு அப்புறம் என்கொயரி எங்க போவோம்? கலெக்டர் தானே போவோம்.
சாதாரண ஒரு குடிமகன் இல்ல இப்போ அதை தாண்டி சிவில் விஷயம் நீதிமன்றம் போறோம். இல்ல சார், இப்போ வக்பு நிலங்கள் முறைப்படுத்தப்படுவதற்காக இது செய்யப்படுகிறதா? நிச்சயமாக முறையில்லாமல் 2013 கொண்டு வரப்பட்ட காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய சட்ட திருத்தம் என்ற பெயரிலே இவர்கள் 18 லட்சம் ஏக்கர் இருந்த நிலம் 39 லட்சம் ஏக்கர் நிலமாக மாற்றப்பட்டதற்கு காரணம் ஆவணங்கள் இல்லாமல் வக்போர்டு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டது என்று சொன்னால், இது என்னுடைய நிலம் என்று அறிவித்தது என்று சொன்னால் அது அவர்களுக்கு தான் சொந்தம். அது அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க சார். இப்போ என் வீடு இருக்கு, என்ன என் பேர்ல ரெக்கார்ட் இருக்கு, நான் வந்து குடியிருக்கிறேன், ரெக்கார்ட் இருக்கு. வக்பு வந்து சொல்லுது இல்ல இது என்ன இடம் சொல்லுது, ஒத்துக்க முடியுமா? சொல்றேன், புறம்போக்கு நிலத்தை நான் குடியிருக்கிறேன். எவ்வளவு நாள் நான் குடியிருந்தாலும் நான் குடியிருக்கக்கூடியவன் எனக்கு சொந்தம்னு சொல்லி நான் சொல்ல முடியுமா? அரசு நிலம் தான். சரி, இப்போ வக்போர்டு விஷயம் என்ன பிரச்சனைனா அவங்க கிட்ட டாக்குமெண்ட் இருக்காது. இல்ல இப்ப வக்போர்டுக்கு டாக்குமெண்ட் இல்ல. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். வக்புக்கு இப்போ வந்து ஒரு சொத்து எழுதி தரணும், அதனோட சொத்தை எழுதுன்னு நினைக்கிறாங்க. இப்ப இந்த ஆக்ட் படி அவர் 5 வருடம் தொடர்ந்து இஸ்லாத்தை கடைபிடித்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் ஒண்ணு வருதா? வருதா? சார், பிறந்ததுல இருந்து ஒருத்தர் வந்து இஸ்லாமியரா இருக்காரு, 5 வருஷம் தொடர்ந்து இஸ்லாத்தை கடைபிடித்திருக்க வேண்டும்னா எந்த குறிக்க நோக்கத்திற்காக? என்னன்னா ஒரு 5 வருடம் பிறந்த உடனே ஒரு இஸ்லாமியராக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆமா சார், பிறந்த உடனே ஒரு இஸ்லாமியராக இருந்தா பிரச்சனை இல்லை. அவர் பிறந்து வளர்ந்து அவர் 5 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ எப்போ வந்தாலும் அவர் எழுதி கொடுக்கறத பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. திடீர்னு இந்த சொத்து விஷயத்திற்காக கட்டாய மதமாற்றம் செய்து பல்வேறு விதமான பிரச்சனைகள் மூலமாக சொத்துக்காகவே பல மதமாற்றங்கள் நடந்து வருது. இதுதான் லவ் ஜிகாத்னு நாங்க சொல்ல வரோம். நீங்க என்ன பண்றாங்க, காதல் திருமணம்ன்ற பேரால ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா மதம் மாத்தி அவர்களை வந்து காதல் பண்ணி லவ் ஜிகாத் நீங்க சொல்றீங்க. மதம் மாறுறதும் மதம் மாற்றுங்கிறதுக்கும் வித்தியாசம் சார். மதம் மாற்றங்கள் என்பது இன்னைக்கு நிறைய பேர் ஆயிஷா என்கின்ற ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத சண்டித்தத்தில் ஈடுபட்டவர்கள் மதம் மாறி போனவர்கள். இன்னைக்கு வந்து இமாம் அலி என்கின்றவர் சவுந்தரராஜன் என்பதுதான் இமாம் அலியா மதம் மாறப்பட்டவர்கள் மூலமாக ஏற்படுகின்ற பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதனால அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இது நீதிமன்றம் சென்றிருக்கின்றது, நீதிமன்றத்தில் இன்னொரு குறிப்பிடப்பட்ட விஷயம் என்னன்னா, வக்பு வாரிய திருத்த சட்டத்துல இன்னொன்னு குறிப்பிடப்பட்ட விஷயம், 2 நபர்கள் இஸ்லாமியர் இல்லாத மற்ற மதங்களை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது. ஒரு வக்பு வாரியம் இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஒரு வக்பு வாரியம், அதுல எப்படி இன்னொரு மதத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க? சார், முன்னாள் நீதிபதிகளாக இருக்கட்டும் அல்லது முன்னாள் உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், முன்னாள் IAS ஆக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் நியமனம் பண்ணும் போகும்போது அப்ப அங்க மத ரீதியான விஷயங்கள்ல அவர்கள் வந்து வேற்று மதத்தவர்களாக இருந்தார்கள் சொன்னால் அவர்களை அங்க நியமனம் பண்ண வேண்டும். ஏன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு விஷயம் மட்டும், இந்து அறநிலையத்துறையில நீங்க வந்து சேர்பாபு இந்து இல்லையா சார்? சேர்பாபு யாரு? இன்னைக்கு ஆளுகின்ற அரசாங்கத்தின் பிரதிநிதி இல்ல சார். அதுதான் சார் சொல்றேன். நான் கேட்கறது என்னன்னா, இந்து அறநிலையத்துறையில் இந்துக்களை தவிர வேற மதத்தவரை நிர்வாகிகளாக போட்டால் நீங்கள் ஒற்றுக்கொள்வீர்களா? சார், நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். வேறு ஒரு இப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேறு ஒருவரை நியமனம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தது என்று சொன்னால் கிடையாது. நீங்க வேலைக்கே சேர முடியாது. இந்து அறநிலையத்துறையில இந்துக்கள் எல்லாரும் விண்ணப்பமே கிடையாது. இந்து மதத்தினுடைய நம்பிக்கை என்பது வேறு, இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை என்பது வேறு ஒன்று. அதுல நான் இன்னொரு விளக்கமும் கொடுக்குறேன். இஸ்லாமிய சொத்துக்களை முத்தாலி என்று சொல்லக்கூடிய அவர்கள்தான் அந்த சொத்து சம்பந்தமான அந்த ஜமாத் மூலமாக அவர்கள் தான் அந்த மசூதியினுடைய வக்ஃபினுடைய சொத்துக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள், அவர்கள் தான் பொறுப்பாளர்கள். அது பிரச்சனை இல்லை. அதிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, இந்த இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் பல பேர் அங்கு வந்து என்ன பண்றான், ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான், பல பிரச்சனைகள் இருக்குது. எனவே அதற்கான ஒரு குழு போடுறாங்க. அந்த குழுல ரிட்டையர்ட் IAS IPS எல்லாம் போட வேண்டியது இருக்கு சார். இன்னைக்கு இந்தியாவிலேயே குழுல நான் சொல்லல சார், நான் குழுல சொல்ல சார். வக்பு வாரியத்துல திருத்த சட்டத்தின்படி இனிமேல் நியமிக்கப்படுபவர்கள் 2 பேர் இஸ்லாமிய மதங்களை எதுக்காக நியமிக்கிறாங்க? அந்த சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை எதுக்காக அப்ப இஸ்லாமியர்கள் என்பது ஒரு மதம், கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம். அந்த மத நம்பிக்கை உடையவர்கள் கையில இருக்கு. அரசாங்கம் அதுல தலையிட்டு அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டை அவர்கள் வைக்கவில்லை. ஏன் இந்து மதத்தை மட்டும் வச்சிருக்கேன்? இல்ல இந்து மதம் நானே கேக்குறேன். இந்து மதம் கம்பேர் பண்ணக்கூடாது. அதை கம்பேர் பண்ணுங்க. நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, நானே கேக்குறேன். இந்து மதம் சொல்றேன் சார். இந்து அறநிலையத்துறையில வேற மதத்தவர்களை நியமிப்பீங்களா? இஸ்லாமிய இந்த அமைப்புகளுக்குள்ள மாற்று மதத்தவர்கள் வர்றது எப்படி நியாயம்னு கேட்கக்கூடியவர்கள். அப்ப இந்து மதத்தினுடைய கோயில்கள் மட்டும் ஏன் அரசாங்கத்து கையில இருக்குன்னு நான் கேட்கறேன். நீங்க தான் சொன்னீங்க. இப்ப நீங்க சொன்னீங்க, அதுக்கு பதில் அதான் சொல்ல வரேன். இஸ்லாத்தில் இருக்கு இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்காக அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதே போன்றுதான் இந்து சொத்துக்கள், இந்து கோவில் கொடுக்க சொத்துக்களை பாதுகாக்கத்தான் இந்து அறநிலையத்துறை ஏற்படுத்தப்பட்டது. இல்ல அதுக்கு தானே ஏற்படுத்தப்பட்டது. அதுல ஒரு இஸ்லாமியரோ கிறிஸ்தவரையும் நீங்க நியமித்தா நீங்க ஒத்துக்குவீங்களா?
சார் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த இந்த அமைப்பினுடைய விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த இந்து சமய அறநிலையத்துறை என்பது அரசாங்கத்தின் கையில் உள்ளது. அரசாங்கம் தான் முழுக்க நிர்வகிக்கிறது. இதற்கும் இந்துக்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அறநிலையத்துறை சட்டமே பாத்தீங்கன்னா அறங்காவலர் நியமிக்கப்பட வேண்டும். அந்த அறங்காவலருக்கு தான் பொறுப்பு இருக்கு. ஈவோ கோயில் உள்ளே உட்காரக்கூடாது. ஈவோ கணக்கு வழக்கு பார்க்கக்கூடியவர்கள் தான் இருக்கணும். இப்படி நிறைய இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கான சட்டமே இருக்கு. இது நாங்க ஏதோ முடிவு பண்ணல, இந்த சட்டம் அப்படி முடிவு பண்ணிருக்கு. நாளைக்கு இந்த சட்டத்தை நீங்க திருத்தினா ஒத்துக்குவீங்களான்னு கேக்குறேன் சார். நீங்க எப்படி வக்பு சட்டத்தை திருத்துமோ அவங்க எதிர்க்கிறாங்களோ அது நீங்க எதிர்ப்பீங்களா? நீங்க நிச்சயமா அவங்க எதிர்ப்புகளை பதிவு வைக்கிறாங்க, நீதிமன்றத்தினுடைய இப்ப ஸ்டே கொடுத்திருக்காங்க. நீதிமன்றம் 2-3 நாள்ல மத்திய அரசாங்கம் சொல்ல போகுது. மத்திய அரசாங்கம் எதற்காக நாங்கள் இந்த மாதிரி விஷயத்தை நாங்க அதுல கொடுத்திருக்கோங்கிறதுக்கான விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கான முழு விளக்கமும் நம்ம கொடுக்கணும். கண்டிப்பாக இது முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி நம்ம கண்டிப்பா விவாதிப்போம். மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.